நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷப ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? எந்த விஷயங்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல கவனம் செலுத்தணும்? எந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் ஒரு சிறந்த தருணமா இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷப ராசிக்காரர்களின் முக்கிய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையும் உறுதியும். அந்த குணங்களே உங்களை இந்த காலகட்டத்துல வெற்றியின் இடத்துக்கு கொண்டு செல்ல போகுதுங்க. சில சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்கள் மன வலிமை அதை எளிதாக கடக்க உதவுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இனிவரும் காலங்கள்ல நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நம்மளுடைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரவிருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமைய போகுது. ஏப்ரல் 14, 15, 16 தேதிகள் தலைவிதியை மாற்றும் சக்தி வாய்ந்த நாட்களா இருக்க போகுது. அதே சமயம் சில சவால்களும் காத்துக்கிட்டு இருக்கு. போலி உறவுகள், உழைப்பை திருடும் நபர்கள், பிடிவாத குணத்தை தூண்டிவிடும் சதிகாரர்கள், குறிக்கு வழியில ஏமாற்றும் பேராசைக்காரர்கள் ஆகியோர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். சுக்கிர பகவானை வழிபாடு செய்யறது, அன்னதானம் செய்யறது, கோமாதா பூஜை செய்யறது போன்ற ஆன்மீக கடமைகளை மேற்கொள்றது உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை தருங்க. ரிஷபராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நிகழப்போகுது. பராப வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் ஏப்ரல் 14, 15, 16 தேதிகள் சாதாரணமானவை அல்லங்க. அவை உங்கள் தலை எழுத்தையே மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த நாட்கள். அதே சமயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் உங்க வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 4 நபர்கள் யாரு? நீங்க ஏன் உஷாரா இருக்கணும்? அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த தொகுப்புல நம்ம முழுமையா பார்க்கலாங்க. ரிஷப ராசி மண்டலத்துல 2வது வீடா அமையுதுங்க. இந்த ராசி சுக்கிர பகவானை அதிபதியா கொண்ட கலநயமிக்க ராசியாகும். காலை சின்னமாக கொண்ட நீங்க இயல்பாகவே கடின உழைப்பாளிகள். மலையையே புரட்டி போடும் அளவுக்கு அசுர பலமும் விடாமுயற்சியும் கொண்டவங்க. உங்க குடும்பத்துக்காகவும் நீங்க நேசிக்கும் உறவுகளுக்காகவும் எந்த எல்லைக்கும் சென்று உழைத்து அவர்களை வாழ வைக்கும் தியாக உள்ளம் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க. உங்களுடைய இந்த அதீத உழைப்பும் மற்றவர்களை எளிதில் நம்பி அனைத்தையும் இழக்கும் வெள்ளந்தி குணமுமே உங்களுக்கு பல நேரங்கள்ல மிகப்பெரிய எதிரிகளை உருவாக்கி விடுது. ரிஷப ராசியில பிறந்த நீங்க ஏன் எப்போதும் ஒருவித மன போராட்டத்துடன் மற்றவர்கள் படாத கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீங்க என்று எப்போதாவது யோசிச்சது உண்டா? இதற்கு காரணம் உங்கள் அதீத பாசமும் பிடிவாத குணமும் தான். கடந்த சில ஆண்டுகளை திரும்பி பாருங்க. நீங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருந்தீங்களோ, யாருடைய குடும்பத்துக்காக உங்க உழைப்பையெல்லாம் தியாகம் செஞ்சீர்களோ அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருப்பாங்க. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் நீங்க ஒரு காளைய போல உழைத்து ஓடா தேய்ந்ததுதான் மிச்சம். அதற்காக எந்த ஒரு கைமாறும் மரியாதையும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்க கையில பணம் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து உங்க சேமிப்பை எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க செய்த தர்மம் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்கு பதிலா உங்களை பல கடன்களிலும் ஏமாற்றங்களிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. நீங்க உயிராக நினைத்த உறவுகளே உங்களை உதாசீனப்படுத்திய போது உங்கள் மனம் பட்ட பாடு அந்த இறைவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். எவ்வளவு உழைத்தாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என்று இருட்டுல அமர்ந்து நீங்க கண்ணீர் விட்ட இரவுகள் ஏராளமா இருக்கு. பொருளாதார ரீதியா பார்த்தா நீங்க ஆடம்பரமான மற்றும் வசதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க. அதற்காக கடினமாக உழைத்திருப்பீங்க. ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்க உழைப்பை யாரோ ஒருவர் பயன்படுத்தி முன்னேறி இருப்பாங்க.
எதை தொட்டாலும் தடை, நீங்கள் வைத்த நம்பிக்கையில ஏமாற்றம், உறவுகளுக்குள்ள விரிசல் என ஒரு வழித்தடத்துல சிக்கி தவித்த உங்களுக்கு மங்களகரமான பராப வருட தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த நன்னாளில கிரகங்களின் சஞ்சாரம் உங்க ராசியில ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. விண்ணில் சஞ்சரிக்கும் கோள்களின் நிலை இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழுது. உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானின் அருட்பார்வையும் மற்ற கோள்களின் சூழ்ச்சியும் உங்களுக்கு சாதகமா திரும்புது. இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறையான அதிர்வுகள் உங்க இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்ப போகுது. இத்தனை காலம் கையில காசு தங்கவில்லையே, வீடு வாகன யோகம் அமையவில்லையே என்று வருத்தப்பட்ட காலம் முடிந்துவிட்டது. தடைபட்டு நின்ற சுபகாரியங்கள் இப்போது தங்கு தடையின்றி அரங்கேற போகுதுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியில இருந்த சொந்த வீடு கட்டும் கனவு அல்லது சொத்து வாங்கும் யோகம் இப்போது உங்களுக்கு கைகூடும். எதிர்பாராத திசையிலிருந்து பணவரவு உண்டாகும். நீங்க இழந்த உங்கள் பழைய நிம்மதியான மற்றும் வசதியான வாழ்க்கை உங்களை தேடி வரும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, உங்கள் கடினமான உழைப்புக்கும் நேர்மைக்கும் இறைவன் கொடுக்கும் அங்கீகாரங்க. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து பார்த்தோம்னா இது ஒரு புரட்சிக்கான மாற்றமா இருக்கும். தகுந்த அங்கீகாரம் கிடைக்காம உழைத்து தேய்ந்த உங்களுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற உயரிய பதவிகள் தேடி வரும். வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்க இழந்த பலத்தை பல மடங்காக திரும்ப பெறும் நேரம் இது. புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கும் இதுவே மிக சிறந்த தருணம். பிரிந்து சென்ற உறவுகள் உங்கள் அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல உங்கள் உழைப்புக்கு 100% வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் பின்னால ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து உங்களுக்கு நிழல் தரும். ரிஷப ராசிக்கார நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் இந்த பகுதி உங்க வாழ்வின் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணி. அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது அதே கதவின் பின்னால சில சவால்களும் ஒளிந்திருக்கும் என்பதுதான் பிரபஞ்சத்தோட நியதி. உங்கள் வாழ்வில் இந்த தமிழ் புத்தாண்டு காலத்துல ஏற்பட போகும் அந்த பொற்கால மாற்றத்தை தடுக்கவோ அல்லது திசை திருப்பதற்கோ சில மனித உருவில் வரும் தடைகள் காத்துக்கிட்டு இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு உடனே நம்பிவிடும் உங்களின் அந்த பலவீனமே உங்களுக்கு பல நேரங்கள்ல விளையா முடிஞ்சிருது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நீங்கள் யாரையெல்லாம் உங்கள் நிழலுக்குள்ள அனுமதிக்க வேண்டும், யாரிடமெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடைவெளியை பேண வேண்டும் என்பதில் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கிறது அவசியம். இந்த 3 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் 4 வகையான மனிதர்கள் குறுக்கிடுறாங்க. முதலாவதாக உங்கள் இரக்க குணத்தை சுரண்ட நினைக்கும் போலி உறவுகள், இரண்டாவதாக உங்கள் உழைப்பை திருடும் நயவஞ்சகர்கள், மூன்றாவதாக உங்கள் பிடிவாத குணத்தை தூண்டிவிடும் வேடிக்கை பார்க்கும் சதிகாரர்கள், நான்காவதாக குறுக்கு வழியில் ஆடம்பரத்தை காட்டி ஏமாற்றும் பேராசைக்காரர்கள். இந்த 4 வகை மனிதர்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்றேன். ஒரு ஊர்ல சுந்தரன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் ரிஷபராசியில பிறந்தவன். மிகவும் கடின உழைப்பாளி, அனைவரிடமும் பாசமாக பழகுவான். ஆனா முன்போவமும் பிடிவாதமும் கொண்டவன். அவன் பலருக்கு உதவி செய்து தன் சொத்துக்களை இழந்து நின்றவன். ஒரு நாள் ஒரு முதியவர் அவன்கிட்ட வந்து, ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளும் உன் தலையெழுத்தை மாற்றும் நாட்கள். ஆனா 4 உருவங்கள்ல உனக்கு சோதனைகள் வரும். நீ எதற்கும் உணர்ச்சி வசப்படாமலும் கோவப்படாமலும் மௌனமா இருந்தா உனக்கு மாபெரும் பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எச்சரித்தாரு. புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14 அதிகாலை சுந்தரனின் தூரத்து உறவினர் ஒருவர் வந்து தனக்கு பெரிய மருத்துவ செலவு, உடனே உன் பணத்தை கொடு என்று போலியா அழுதாரு. சுந்தரனுக்கு பாசம் தடுத்தாலும் முதியவரோட எச்சரிக்கை நினைவுக்கு வர நிதானமா எந்த பதிலும் கூறாம தன்னிடம் பணம் இல்லை அப்படின்னு உறுதியா கூறினா. பிறகுதான் தெரிந்தது அவர் அந்த பணத்தை வேறு ஒரு ஆடம்பர செலவுக்கு பயன்படுத்த நினைத்தது. ஏப்ரல் 15ஆம் தேதி சுந்தரனின் சக ஊழியர் ஒருவன் சுந்தரனை பார்த்து, நீ ஒரு முட்டாள், உனக்கு எந்த வேலையும் உருப்படியா செய்ய தெரியாது அப்படின்னு வம்புக்கு இழுத்தான். சுந்தரனுக்கு கோபம் உச்சிக்கு சென்றாலும் இது சதி என்று உணர்ந்து அமைதியா தன் வேலைய பார்த்தான். ஏப்ரல் 16ஆம் தேதி ஒருவன் வந்து, இந்த திட்டத்துல பணத்தை போட்டா ஒரே மாசத்துல உனக்கு
பல மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஆசை காட்டினான். இது 3வது சோதனை என்று உணர்ந்த சுந்தரன் தன் உழைப்பை மட்டுமே நம்புவேன் அப்படின்னு கூறி அவனை அனுப்பிட்டான். யார் பேச்சையும் கேட்டு கோவப்படாம ஆசைப்படாமலும் மௌனம் காத்தான். அந்த 3 நாட்களும் அவன் காட்டிய நிதானமும் எச்சரிக்கையுமே அவனை காப்பாற்றியது. ஏப்ரல் 17ஆம் தேதி அவனது பொறுமையும் நேர்மையும் கடின உழைப்பையும் பல நாட்களாக கவனித்து வந்த அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சுந்தரனுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வையும் பெரிய பொறுப்பையும் வழங்கி கௌரவித்தார். ரிஷபராசிக்கார அன்பர்களே, சுந்தரை போல நீங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். உங்க வாழ்க்கையில வீசப்போகும் இந்த அதிர்ஷ்ட காற்றை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளணுங்க. வரப்போகும் நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொள்ளவும் நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகள் குறித்து இப்போது நம்ம பார்த்தோம். ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நீங்க மேற்கொள்ள வேண்டிய சில எளிய அதே சமயம் மிக வலிமையான வழிபாட்டு முறைகள் உங்க தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டதுங்க. முதலாவதாக உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானின் அருளையும் மகாலட்சுமியின் ஆசியையும் பெறுவது மிக மிக முக்கியங்க. இந்த 3 தேதிகளும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடி உங்கள் வீட்டின் பூஜை அறையில மகாலட்சுமியின் திருவுருவ படத்துக்கு மல்லிகை அல்லது வெண்தாமரை மலர்களால அலங்காரம் செய்யுங்க. நெய்தீபம் ஏற்றி வைத்து உங்கள் மனக்குறைகளை அந்த அன்னையிடம் ஒப்படைத்து விடுங்க. இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும் தாயே, இனி வரும் காலம் எனக்கு ஒளியாக அமையட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர ஓரையில இந்த வழிபாட்டை செய்யறது உங்களுக்கு ராஜயோகத்தை பெற்று தருங்க. அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக சிறந்த தானமான அன்னதாத்த பண்ணுங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ப ஏழை எளியவர்களுக்கோ அல்லது ஆதரவற்ற பெண்களுக்கோ உங்களால முடிந்த உதவிய உணவுகளை அழியுங்க. குறிப்பா இந்த புத்தாண்டு நாட்கள்ல தயிர் சாதம், பால் சாதம் அல்லது வெள்ளை நிற இனிப்பு வகைகளை தானமா வழங்குறது உங்க ஜாதகத்துல உள்ள தோஷங்களின் வீரியத்தை குறைக்கும். ரிஷப ராசிக்காரங்க கட்டாயம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் கோமாதா பூஜை. பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா வாழைப்பழம் கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கையில உள்ள சகல தோஷங்களையும் நீக்கி செல்வ செழிப்பை உண்டாக்குங்க. இந்த 3 நாட்களும் நீங்க வெள்ளை அல்லது சந்த நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தரும். இது உங்களை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அப்படிங்கறதால எந்த ஒரு காரியத்தையும் கோபத்திலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ செய்யாதீங்க. யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க. உங்கள் மௌனம்தான் இந்த 3 நாட்கள்ல உங்கள் மிகப்பெரிய வலிமையா இருக்கணுங்க. உங்கள் வெற்றி கனிகள் கனிந்து உங்கள் கைக்கு வரும் வரை அதை ரகசியமாகவே வச்சிருங்க. நீங்க செய்யும் இந்த எளிய ஆனா வலிமையான பரிகாரங்கள் உங்க பாதையில இருக்கிற முட்களை அகற்றி மலர்பாதையா மாத்துங்க. இந்த எச்சரிக்கைகளை மனசுல கொண்டு நிதானமா செயல்பட்டா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு நிச்சயமாக மாபெரும் பொற்காலமா மாறுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து உங்களை சேர போறாங்க. உங்களுடைய உறவுகள் பலப்பட போகுது. தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில ஈடுபடலாம். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் உங்களோட குடும்பத்துல அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணம் பற்றாக்குறையை சந்திக்கலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க. ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆனாலும் மகிழ்ச்சியா நீங்க இருக்கணும். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும்
தொய்வும் இல்லாம நீங்க சமாளிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்கள்ல தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க. பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாம் பால் அப்படின்னு நீங்க நம்ப கூடாதுங்க. உங்ககிட்ட யார் என்ன பேசினாலும் அவங்க பேசக்கூடிய விஷயம் உண்மையா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து தான் நீங்க செயல்படணும். அதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது. எனக்கு திருமணம் ஆயிருச்சு, 4-5 வருஷம் ஆச்சு, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைத்தே தீருங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.